அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஆசிரியை இலக்கியா. இன்று 5ஆம் வகுப்பிற்கான இயல் 3 கடல் என்னும் பகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். நுழைவாயில். கடல் என்பது காண்போரின் மனதை மகிழ்விக்கிறது. இயற்கை கொடுத்த வரம். கடலின் பெருமைகளை இப்பாடலில் வர்ணித்து கூறியுள்ளார் கவிமணி தேசிய விநாயகனார். பாடலை பாடி மகிழ்வோமா? கடல் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது சந்தோஷம். அந்த கடலை பார்க்கும்போது நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் அந்த கடலோட காற்றோட காற்றா என்ன பண்ணும்? கரைஞ்சு போயிடும். கடல் சொல்றது இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரங்கள்ல ஒன்றுதான் இந்த கடல். இந்த கடலை பத்தி நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகனார் எவ்வாறெல்லாம் வர்ணிச்சு பாடியிருக்காரு என்பதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ? கடலே, அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே? எல்லை அறியா பெருங்கடலே. ஆமாங்க, கடல் எந்த இடத்துல தொடங்குது எந்த இடத்துல முடியுதுன்னு உங்களால என்னால இல்லை, யாராலையுமே கூற முடியாது. எல்லையே இல்லாத ஒரு மிகப்பெரிய பொருள்ல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த கடல். இந்த கடல் பாத்தீங்க அப்படின்னா இரவும் உறங்காயோ கேட்டிருக்காங்க பாருங்களேன். நைட்டு கூட நீ தூங்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. நீ பாட்டு 24 மணி நேரமும் அலைய அடிச்சுக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு தூக்கமே வராதா, உனக்கு அலுப்பே வராதா அப்படின்னு ரொம்ப அருமையா நம்மளோட கருங்கடலை பார்த்து நம்ம தேசிய விநாயகனார் கூறியிருக்காரு. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைத்தாமோ கடலே. பொங்கு திரைகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த அலைகள் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோடு ஒன்று என்ன ஆகும், பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா புறவி நிறைத்தாமோ. புறவி என்பது குதிரை என்று பொருள். குதிரைகள் பார்த்தீங்க ஒரு ரேஸ்ல ஓடும்போது ஒன்னோடு ஒன்று பின்னாடி ஓடி வரும்போது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த அலைகள், அந்த நுரைகளானது பார்ப்பதற்கு குதிரைகள் போன்று இருக்கிறது அப்படின்னு கூறியிருக்காரு. எங்கும் உணதொலியும். ஆமாங்க, கடல்ல போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலோட அலையினுடைய ஓசை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும். அது பார்க்கறதுக்கு அலையோட ஓசையோ அல்லது இடியினுடைய முழக்கமோ அல்லது இடிதான் இடிக்குதோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமே வருது அப்படின்னு கடலை பார்த்து நம்ம கவிஞர் கூறியிருக்காரு. மலையை வயிற்றெடுக்கும் கடலே, என்னில் மகர மீனுளவும் கடலே. விளைக்குள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற்குதவும் கடலே. ஆமா, நம்ம கடலோட அடியில என்ன இருக்குன்னு அறிவியல் அறிஞர்களே குழம்பி போற அளவுக்கு அத்தனை ஆச்சரியமான இன்னொரு உலகமே நம்மளோட கடல்ல இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ மலைகளை எத்தனையோ அதிசயங்களை உனக்குள் நீ உரிமையாக்கி கொண்டிருக்கும் கடலே, மகர மீனுலகம், அதாவது எண்ணிக்கையில் எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ ஜீவராசிகளினுடைய புகலிடம் நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. விளைக்குள் முத்தளிக்கும் கடலே அப்படின்னா விலை மதிப்பற்ற எத்தனையோ முத்துக்களையும் நீ உனக்குள் வைத்திருக்கிறாய். சிப்பி விளையாடற்குதவும் கடலே, குழந்தைகள் விளையாடுவதற்கான அந்த சிப்பியை கூட நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்களே கடலே அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. மலைக்கு மூலமும் நீ கடலே. ஒரு மழை பெய்யணும் அப்படின்னா அந்த மலைக்கு தேவையான அந்த நீரை தரக்கூடிய ஒரு மூல ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம கடல் தான். அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. மழை பெய்யறதுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அந்த மழை பெய்ஞ்ச பிறகு வரக்கூடிய அந்த மழை நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலன் பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம கடல் தான். வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவலர் கடலே. உன்னுடைய அருமை பெருமைகளை எவ்வளோ பெரிய வல்லவர்களால கூட என்ன சொல்ல முடியாதா, எடுத்து சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் நீ அப்படின்னு நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகனார் கடலினுடைய பெருமைகளை மிகவும் அழகாக கூறியுள்ளார். இந்த பாடலில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் என்னென்ன என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். அலுப்பு என்பதற்கு களைப்பு என்றும், மகரம் என்பதற்கு மீன் என்றும், மகிமை என்பதற்கு பெருமை என்றும், புறவி என்பதற்கு குதிரை என்றும், திரைகள் என்பதற்கு அலைகள் என்றும் பொருள்.
இந்த நூலை இயற்றிய திரு கவிமணி தேசிய விநாயகனார் அவர்களை பற்றி சிறிது காண்போம். இவருடைய பெயர் கவிமணி தேசிய விநாயகனார். இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் என்னும் ஊரில் இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய பெற்றோர் பெயர் சிவதானு பிள்ளை மற்றும் ஆதிலட்சுமி அம்மையார். இவருடைய பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 27/7/1876 பிறந்திருக்கிறார். இவருடைய இறப்புக்கான காலம் 26/9/1954 இறந்திருக்கிறார். இவர் வாங்கிய விருதுகள் பார்க்கும்போது கவிமணி பட்டத்தை வாங்கியதனால்தான் இவருக்கு கவிமணி தேசிய விநாயகனார் என்ற பெயரானது வந்தது. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை, குழந்தை பாடல்கள், இயற்கை பாடல்கள், வாழ்த்துப்பாக்கள், மேலும் பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். நன்றி.